வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில நம்ம டிராவலை பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரமிட் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஈஜிப்ட் தான் ஞாபகம் வரும். ஏன்னா அப்படியே நம்மள கொண்டு போயிட்டாங்க. ஆனா ஈஜிப்ட்ல இருக்கிற பிரமிட்ஸை விட ரொம்ப அதிகமா பிரமிட் இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொன்னா அது சுடன் தான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா கோன்ஷனுடைய கிங்டம் டைம்லயே, அதாவது 2500 பிசில இருந்து 300 ஏடியில கிட்டத்தட்ட 250 பிரமிட்ஸ் அங்க கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவே ஈஜிப்டோட கம்பேர் பண்ணோம்னா ஈஜிப்ட்ல தோராயமா ஒரு 100 பிரமிட்ஸ் இருக்கலாம்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது ரொம்ப அதிகமா பிரமிட்ஸ் இருக்கிற ஒரு இடம் பார்த்தா அது சுடன் தானே. கிரேட் வால் ஆஃப் தி சைனா எவ்வளவு பெருசு, ஆனா அவ்வளவு பெரிய கிரேட் வால் ஆஃப் சைனா ஸ்பேஸ்ல இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் கூட தெரியாது, விசிபிளே ஆகாது ஹியூமன் ஐஸ்க்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. போதுமான அளவுக்கு மேக்னிஃபிகேஷன் இல்லாத காரணத்தினால அதை உங்களால பார்க்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா எவ்வளவு பெரிய கிரேட் வால் ஆஃப் சைனாவா இருந்தாலுமே பூமிக்கு ஓரளவுக்கு மேல போகும்போது அதோடைய இடத்துடைய வரிசையை மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர்த்து கிளியர் அண்ட் கட்டா அது கிரேட் ஆஃப் வால் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லி பார்க்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அது கிரேட் வால் ஆஃப் த சைனா ரொம்ப சின்னது தான். பீட்சாக்கு மேல பனானாவை டாப்பிங்கா வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி சாப்பிட்றாங்க இப்போ வரைக்கும் ஸ்வீடன்ல. ஸ்வீடனுடைய ரொம்ப ஃபேவரட் மோஸ்ட் பீட்சா அப்படின்னு சொன்னா அது பனானா டாப்பிங் பண்ண ஒரு பீட்சா தானா. கேட்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஸ்டார் ட்ரெக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இங்கிலீஷ் படத்துல வந்த கிளிங்கன் அப்படின்ற லாங்குவேஜை இப்போ வரைக்கும் 32 லட்சம் பீப்புள்ஸ் படிச்சு வந்துட்டு இருக்காங்களாம். எப்பா அது வெறும் படம், அதுவும் அது புரியவே புரியாது, அதுக்கு கிளிங்கன்னு ஒரு பேர் வச்சு அதை வேற படிச்சு வந்துட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டாலும் இது 32 லட்சம் பேர் படிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப வியப்பா தான் இருக்கு. இதுலயும் குறிப்பா எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் சேர்த்து சொல்லி தராங்கன்றதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. டிஸ்னி ஐலாண்ட் எல்லாருக்குமே பிடிக்கும். உலகத்துல இருக்கக்கூடிய எந்த குழந்தையா இருந்தாலும் ஒரு தடவையாவது டிஸ்னி ஐலாண்ட் போயிருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா அந்த டிஸ்னி ஐலாண்ட் ரொம்ப கிளீனா இருக்கணும் அப்படின்றதுக்காக 30 அடிக்கு ஒரு இடத்துல ஒரு டிராஷ் பீனை வச்சிருப்பாங்க, அதாவது டஸ்ட்பினை வச்சிருப்பாங்க. எல்லா இடங்களையுமே அதை பார்க்க முடியுது. ஏன்னா குழந்தைகளை கூட்டிட்டு போகும்போது குழந்தைங்க எங்கெங்கெல்லாம் குப்பை போடுவாங்கன்னு தெரியாது இல்லையா. அட்லீஸ்ட் பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா பேரண்ட்ஸ் உடனே தூக்கி போடுவாங்க அப்படின்றதுக்காகவே 30 ஸ்டெப்புக்கு ஒரு முறையே ஒவ்வொரு டிராஷ் பீனா வச்சிருப்பாங்க. ஸோ அதனாலயும் நம்ம தெரியல வால்ட் டிஸ்னி இப்போ வரைக்கும் ரொம்ப கிளீனா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மைக்ரோனேஷியால இருக்கக்கூடிய ஐலாண்ட் ஆஃப் யாப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இப்போ வரைக்கும் சின்ன சின்ன கற்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் கரன்சியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய அமௌண்ட், அதாவது டாலர்ஸை யாருமே யூஸ் பண்றது கிடையாது அப்படின்னு இருந்த ஒரு டைம் போய் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த டாலர்ஸ்க்கு அடாப்ட் ஆகி யூஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு செரமனி நடக்குது அப்படின்னா அதுல பிரசன்ட் பண்றதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்பவும் சின்ன சின்ன கற்கள்லாம் அங்க கரன்சியா தான் யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்விம் பண்றவங்க எல்லாருக்குமே ஷாக்கிங்கான நியூஸ் அப்படின்னு சொன்னா யாருமே சாப்பிட்டுட்டு ஸ்விம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது கடலுக்குள்ள குதிச்சிட்டோம்னா நல்லா சாப்பிட்டுருக்கோம் நீந்தாம இருக்கலாம் அப்படின்னு நினைப்போமா? இல்ல, நீங்க தான் ஆகணும். ஆனா உங்க பொட்டன்ஷியலும் உங்களுடைய எபிலிட்டி ரொம்ப கம்மியாயிரும், அதனால உங்களுக்கு ஸ்டாமினாவே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஃபுல் கட்டா சாண்ட்விச்சை நம்ம சாப்பிட்டுட்டு நிறைய பேர் தண்ணியில குதிச்சு இப்போ வரைக்கும் யூஎஸ்ல விளையாடி தான் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒன்றும் ஆகலையே. ஸோ அதனால அது ஒரு மித்து தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு அப்லோடுன்னு தெரியல. எனிவேஸ் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில நம்ம டிராவலை பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is Vafra Vijay. Take care.